கிறிஸ்து பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பன்னையின் குழந்தைகளே, வணக்க மாதத்தின் 10வது நாளிலே உங்களோடு இந்த அலைவரிசையின் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளுடைய கரத்தை பிடித்து நடக்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற ஒரு அலாதி பிரியம் வேறு எதிரும் நமக்கு கிடைக்காது என்பதையும் நாம் நன்கு அறிவோம். இந்த நாளிலே அன்னை மரியாள் தன்னுடைய இந்த மன்னக பயணத்திலே இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தாள் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே. முதலாக அன்னை மரியாள் மனவேதனை அடைந்த நிகழ்வினைத்தான் இப்பொழுது நாம் காணப்போகிறோம். அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 வயதிலே எருசலேம் தேவாலயத்திலே காணாமல் போன பொழுது அன்னை மரியாள் மன வருத்தத்தோடு இயேசுவை தேடிச் செல்வதை லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். ஒவ்வொரு பெற்றோர்களும் தாங்கள் ஈன்றெடுத்த குழந்தைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். எந்த காரணத்திலும் எந்த நேரத்திலும் என் குழந்தை இது இல்லை என்று கவலைப்பட்டு விடக்கூடாது, இது இல்லை என்று இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே என் குழந்தை நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைத்து பெற்றோருடைய எதிர்பார்ப்புகளாக காணப்படுகிறது. அந்த வரிசையில் இந்த உலகத்தை மீட்பதற்காக மனிதனாக பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாளும் இதில் விதிவிலக்காக இல்லை என்பதை நாம் காணுகின்றோம். பாலன் இயேசுவினுடைய எல்லா தேவைகளையும் அவர்கள் நிறைவு செய்து அதிலே மகிழ்ச்சியையும் கண்டார்கள். அதில் ஒன்றுதான் எருசலேம் தேவாலயத்திற்கு 12 வயதில் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக இயேசுவை அழைத்து சென்ற நிகழ்விலே அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய மனவருத்தம் என்பதை விட உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு இடி போல விழுந்த ஒரு துயர நிகழ்வு. குழந்தையை அவர்கள் இயேசுவை எருசலேம் தேவாலயத்துக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது, விழா முடிந்து வருகின்ற பொழுது பயணிகளின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்தது ஒரு புறம். இரண்டாவது, அவருடைய பெற்றோர்கள் தேடுகின்ற பொழுது உறவினர்களிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடிச் சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேடுதல் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே விழுந்த ஒரு பெரிய இடியாக காணப்பட்டது. இதில் ஒன்றை நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே எத்தனையோ குடும்பங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் வழியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் நன்றாக அறிந்து வைத்திருப்போம். ஒருவேளை கணவன் தன் மனைவியை திட்டுவதும் மனைவி தன் கணவனை திட்டுவதும் குழந்தையின் மீது அக்கறை இல்லை என்று ஒருவர் மீது குறை சொல்லிதான் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒழிய, ஆனால் இருவரும் சேர்ந்து தொலைந்து போன குழந்தையோ, தொலைந்து போன பொருளையோ, தொலைந்து போன இன்பத்தையோ இணைந்து தேடுவதிலே நம்முடைய குடும்பங்களிலே மிகவும் 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 வேதனையான ஒரு தருணமாகத்தான் நாம் காணப்படுகிறோம். ஆனால் அன்னை மரியாளும் சூசையும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல், ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளாமல் அந்த குடும்பத்திலே அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, தேடுதல் இவை அனைத்தும் காணப்பட்டது. இவர்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் தன் மகளை தேட ஆரம்பித்தார்கள். கூட்டத்தினரிடையே இருப்பான் என்று நினைத்தது ஒருபுறமாக இருந்தாலும், இயேசுவை காணவில்லை என்பதற்காக அறிமுகமானவர்கள் உறவினர்கள் இடையே தேடிச் சென்று அங்கேயும் இயேசுவை காணவில்லை என்று சொன்னவுடனே இறுதியாக அவர்கள் இருவருமே எடுத்த முடிவு எதுவென்று நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதுதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இறுதியாக கண்டது எருசலேம் தேவாலயத்திலே. எங்கே தன் குழந்தை இறுதியாக அவர்கள் பார்த்தார்களோ அந்த இடத்திற்கு சென்றார்கள், இயேசுவை கண்டார்கள். அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கண்டார் என்பதை அற்புதமாக நம்முடைய லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய வார்த்தையிலே இவ்வாறு பதிவு அளித்து வைக்கிறார். 2ஆம் அதிகாரம் 46வது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது: 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர்கள் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதையும் கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் என்று. வழக்கமாக குழந்தைகள் என்பது
தங்களுக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள். எதை எடுப்பது, எதை தொடுவது, எதை வாங்குவது, எதிலே நாம் நிலைத்து நிற்பது என்ற எண்ணங்கள் இல்லாமல் குழந்தைகள் பார்த்ததையெல்லாம் தொட வேண்டும், பார்ப்பதையெல்லாம் உண்ண வேண்டும் என்ற சூழ்நிலைகள் இருக்கின்ற குழந்தைகளுக்கு மத்தியிலே நம் பாலகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூப்பர்கள் மத்தியிலும் போதகர்கள் மத்தியிலும் அமர்ந்து கொண்டு அவர்கள் போதிக்கின்ற போதனைகளையும் கேட்டுக் கொண்டிருந்தார். அவர்களும் கேள்விகளையும் எழுப்பி வினவிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், தன்னுடைய இந்த உலகத்தின் மீட்பிற்காக மனிதனாக பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திலே தன்னுடைய மீட்பை ஆரம்பிப்பது என்பதையும், இங்கே மூப்பர்கள் போதகர்கள் அனைவரும் எப்படி மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து அதற்கேற்றார் போல அடிப்படை ஆன்மீக பயணம் மக்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எப்படி இருக்கிறதை அறிந்து கொள்வதை அவர் இங்கே காண முடிகிறது. அவர்கள் மத்தியிலே அமர்ந்து கொண்டு வயது முதிர்த்தவர்கள், எத்தனையோ சமுதாயத்தை சூழ்நிலைகளை வளர்த்து ஆளாக்கி பார்த்தவர்கள், அவர்கள் மத்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டு அவர்கள் சொல்வதை ஒருபுறம் கேட்டாலும் இவரும் ஒரு சில கேள்விகளை 12 வயதிலே அவர்கள் மத்தியில் எழுப்பி கொண்டிருப்பதை நாம் காணுகின்றோம். இது வல்லவா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சிறந்த இந்த மீட்பின் திட்டத்தை ஆரம்பத்திலே அவர் ஆரம்பிப்பதை நாம் காணுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவற்றோடு நின்று விடாமல் அன்னை மரியாள் தன்னுடைய மகனை பார்த்து இந்த கேள்விகளையும் எழுப்புகிறார். அதே லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 48வது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் முதலில். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உம்மை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். இயேசு அவர்களிடம் கொடுக்கின்ற பதிலை அடுத்த இறை வசனத்திலே காணுகின்றோம். நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னார். இதை அவர்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள். மீட்பர் இந்த மண்ணுலகில் பிறந்து மீட்பை கொடுப்பார் என்பது கபிரியேல் தூதர் வழியாக அன்னை மரியாளுக்கு கொடுத்த செய்தி. இந்த பச்சிளம் குழந்தை 12 வயது குழந்தை இப்பொழுதே தன்னுடைய மீட்பின் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறாரா என்ற கேள்விதான் அன்னை மரியாளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்தது. எனவேதான் லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே இவ்வாறு சொல்லுவார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் நன்றாக கவனிக்கின்ற பொழுது, இறை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்த மண்ணுலகிலே தன் மகனை பெற்றெடுத்திருந்தாலும் தன் மகனோடு இணைந்து இந்த இறை திட்டத்தை செயல்படுத்த விரும்பிய அன்னை மரியாளுக்கு 12 வயதில் தன் குழந்தை காணாமல் போன பொழுது அவள் உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த வேதனை எப்படிப்பட்டது என்பதை நாம் நன்றாக காண முடியும். ஒருபுறம் ஈன்றெடுத்த குழந்தை, இன்னொருபுறம் பார்த்தால் இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த குழந்தையை நான் காப்பாற்றியாக வேண்டுமே, இந்த இறை திட்டத்தோடு அவரை நான் வழிநடத்த வேண்டுமே என்ற எண்ணம் அன்னை மரியாளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு பயம் ஏற்பட்டது. எனவேதான் குழந்தையை காண முடியாமல் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அங்கே கண்டுபிடித்து இயேசுவை கூட கேள்விகள் எழுப்புகிறாள் ஒரு தாயானவள். ஒரு புத்தகத்திலே இவ்வாறு எழுதப்பட்டதை நான் வாசிக்கின்ற பொழுது என் உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்த எண்ணங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். குழந்தை எழுதப்படாத ஒரு காகிதம், அதில் அழகான ஓவியத்தை வரைவது பெற்றோர்களே. குழந்தை செதுக்கப்படாத ஒரு பளிங்குகள், அதில் எழில்மிக்க சிற்பத்தை செதுக்குவது பெற்றோர்களே. குழந்தை அரியதோர் இசைக்கருவி, அதில் அதிசய அபூர்வ ராகத்தை மீட்டுவது பெற்றோர்களே. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன அற்புதமான ஒரு அனுபவமிக்க வார்த்தை. குழந்தை என்பது ஒரு எழுதப்படாத ஒரு காகிதமாக இருப்பதினால் அதில் அழகான ஓவியத்தை வரைவது பெற்றோர்கள் மட்டுமே. அதே குழந்தை செதுக்கப்படாத ஒரு பளிங்குகல்லாக இருப்பதினால் அதில் எழில்மிக்க சிற்பத்தை செதுக்குவதும் பெற்றோர்களே. அதே குழந்தை அரியதோர் இசைக்கருவியாக இருப்பதினால்
அதில் அதிசய அபூர்வ ராகத்தை மீட்டுவது பெற்றோர்களே என்பதை இந்த அனுபவமிக்க வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்னை மரியாள் நம் வளர்ப்பு தந்தை ஆண்டவர் சூசையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி பக்குவமாக பண்படுத்தினார்கள் என்பதற்கு நாம் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைய முடிகிறது. இருப்பினும் இயேசுவினுடைய இந்த 12 வயதிலே அவரை காணாமல் போன பொழுது அன்னை மரியாளுக்கு ஏற்பட்ட வேதனை சொல்லன வேதனையாகவும் இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி இறை திட்டத்திற்காக தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த அன்னை மரியாளுக்கு இயேசுவினுடைய பிறப்பு நேரத்திலே கன்னியாக இருக்கின்ற பொழுதே குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்ற பொழுது இது எங்கனமாகும் நானோ கணவனை அறியேன் என்று முதல் துயரத்திலேயே முதல் இன்ப அதிர்ச்சியிலேயே தன்னுடைய கேள்விகளை எழுப்பியவளுக்கு உன்னதரின் வல்லமை இருக்கும் என்று சொன்னார் இறைவன். குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அவள் அனுபவித்த வேதனை, குழந்தையை தூக்கிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிய வேதனை, குழந்தையை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது செக்கரியா கொடுத்த வாக்குறுதி உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். அடுத்த நிகழ்வு இயேசுவை கோவிலிலே தொலைத்து விட்டு தேடி கண்டுபிடிக்கின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு இன்பமும் துன்பமும் அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சியும் காணப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் சுமந்த அன்னை மரியாள் கடந்து செல்லுகிறார் என்றால் அதிலே அவள் இறை திட்டத்தை மீட்பை உணர்ந்திருக்கிறாள். இந்த நல்ல நாளிலே இயேசுவை கோவிலில் காணாமல் போன பொழுது கண்டுபிடித்து மகிழ்ச்சியாக இயேசுவை அழைத்து வந்திருக்கின்ற இந்த திருக்குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் திருச்சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்னை மரியாளும் சூசையும் கொடுக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே திருக்குடும்பம் என்று நாங்கள் வாழ்ந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த மண்ணுலகிலே உங்கள் மீட்பிற்காக செய்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஒருவரை ஒருவர் நாங்கள் புரிந்து கொண்டோம், அன்பு செய்தோம், அமைதியான வழியிலே எங்கள் குடும்பத்தை வழிநடத்தினோம். எங்களுக்குள் சலனங்கள் இல்லை, எங்களுக்குள் பொறாமை இல்லை, எங்களுக்குள் போட்டி இல்லை, எங்களுக்குள் வெறுப்பு இல்லை, எங்களுக்குள் ஒருவர் மீது ஒருவர் குறை சொல்லக்கூடிய மனநிலை இல்லை. இவை அனைத்தையும் ஒதுக்கி வைத்ததினால்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்து இந்த மீட்பிற்காக எங்களால் அனைத்தையும் சாதிக்க முடிந்தது. துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் மகிழ்ச்சியாக மாற்றப்படும் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த சாட்சியாக காணப்படுகிறது என்று இந்த திருக்குடும்பம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த திருக்குடும்பத்தை நாமும் ஒரு சிறந்த குடும்பமாக நம் குடும்பத்தின் வழிகாட்டியாக ஏற்று நாம் பயணித்தோம் என்றால் இந்த மன்னகத்திலே நாம் இறைவனை காண முடியும், இறைவனை பிறருக்கு எடுத்து கொடுக்க முடியும் என்ற சிந்தனைகளோடு இந்த 10வது நாளிலே அன்னை மரியாளுடைய கரத்தை பிடித்து நாம் பயணிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.